வடிவேலு நடிக்கவே மாட்டேங்கிறாரு. அண்ணா இது என்னென்ன இது அக்கா ஏப்பா வடிவேலு உனக்கு அக்கா இருக்கா? அண்ணா இல்லண்ணா எனக்கு 2 அக்கா இருக்காங்க. நான் பண்ண உனக்கு என்ன? இது தப்பா இருந்தா டப்பிங்ல சித்தின்னு வச்சு மாத்திக்கலாம் மாரி ஏதோ ஒண்ணு சமாளிச்சு பண்ணது தான் அந்த காமெடி. அப்போ வடிவேல் பார்த்தீங்கன்னா பயங்கர பிஸியான ஒரு ஆர்டிஸ்ட். முதல் நாள் ஷூட்டிங் எல்லாம் சாம்பியெல்லாம் கூப்பிட்டு ஆராய்க்கலான்னா மழை கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு என்னன்னா பயங்கர அப்செட். முதல் நாளே வடிவேலு அர்ஜுன்லாம் வச்சு ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். மழை கொட்டுது, ஒரு ஷாட் வைக்க முடியலையான்னு. வா எதையாச்சும் எடுப்போன்ட்டு மேலே மொட்டை மாடியில் உள்ள அதாவது வெளியில் மழை லைட்லாம் இல்லை. ஆக்சுவலாக நாங்கள் அவுட்டோர் எடுக்கிறதுனால வந்து யூனிட் அடுத்த நாள் தான் வர சொல்லியிருந்தோம். ஸோ லைட்ஸ் இல்லை இன்டோர் எடுக்கிறதுக்கு. அதே நேரத்தில் உள்ளே தான் வச்சு எடுத்தாகணும். ஸோ இந்த மாதிரி ஜன்னல் ஓரமாக அந்த லைட் சோர்ஸ் மட்டும் வச்சுட்டு ஒரு பல்பு நல்ல ஃப்ளட் லைட் வந்துருச்சு. ஒரே ஒரு பல்பு மட்டும் வச்சுட்டு அந்த பல்ப் சோர்ஸ் தான் என்ன எடுக்கலான்னொன்னே அப்போ இந்த பேக்கரி கணபதி ஐயர் பேக்கரின்னு பேர் வச்சிட்டோம். உண்மையாகவே அதான் அதுக்கு ஒரு லாஜிக்கை வைக்கலான்ட்டு இந்த மாதிரி இந்த அக்கா காமெடி விஷயம் அப்போ உட்காந்து பேசுனது. வடிவேலு நடிக்கவே மாட்டேங்கிறாரு. அண்ணா இது என்னென்ன இது அக்கா ஏப்பா வடிவேலு உனக்கு அக்கா இருக்கா? அண்ணா இல்லைண்ணா எனக்கு 2 அக்கா இருக்காங்க. நான் பண்ண உனக்கு என்ன? இது தப்பாக இருந்தால் டப்பிங்ல சித்தின்னு வச்சு மாற்றிக்கலாம் மாதிரி ஏதோ ஒன்று சமாளித்து பண்ணது தான் அந்த காமெடி. பட் நான் அது பண்ண பார்த்தீங்கன்னா பயங்கர ரியாக்ஷன் இருந்துச்சு லொக்கேஷன்லேயே. இதுவும் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு எடுத்தீங்களா? ஏன்னா அது பிறகு நீங்கள் திருப்பி அது மாதிரி படம் பண்ணல. அது கோபத்தில் பண்ணது சார், பயங்கர கோபத்தில் பண்ணேன். ஏன்னா அன்பேஷம் வந்து நான் ரொம்ப இப்போ நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, அன்பேஷம் சூப்பர் மூவி சார் ஃபேண்டாஸ்டிக். நான் இப்போ எங்கே போனாலும் ஒரு அப்ராட் போனாலும் சரி, ஒரு படித்தவர்கள் இருக்கிற அரங்கத்துக்கு போனாலும் சரி, ஒரு விஷயம் தெரிஞ்சவங்க இருக்கிற இடத்துக்கு போனாலும் சரி, எல்லாரும் வந்து என்கிட்ட வந்து ரொம்ப சிலாகிச்சு பேசுறது எதுன்னா அன்பேசியம் பற்றி. பட் அந்த நேரத்தில் எனக்கு வந்து சந்தோஷத்தோட கோபம் தான் வரும். ஏன்னா அன்பேசியம் வந்த போது அந்த படத்தை வந்து அப்படி என்கரேஜ் பண்ணி ஒரு படம் ஓடி இருந்தால், ஒரு கமல் சார் அந்த மாதிரி 10 படம் பண்ணியிருப்பாரு, அதில் ஒரு 3 படம் நான் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி இன்னும் நிறைய படங்கள் பண்ணுறது ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அன்பேசியம் வந்தபோது பார்த்தீங்கன்னா படம் கமர்ஷியலாக பெரிய வெற்றி கொடுக்கல. இன்னும் சொல்ல போனால் அன்பேசியம் வந்ததுனால தான் வந்து ஒரு நல்ல படம் எடுத்ததுக்கு தண்டனையாக வந்து நான் என்னோட ப்ராப்பர்ட்டி ஒன்று விற்றேன். ஸோ அந்த கோபம் எனக்கு இருந்துச்சு. என்ன இப்படி நல்ல படம் எடுத்து யாரும் ஓட வைக்கலன்னு ஒன்று விஷயம். முதல் தடவை அன்பேசியம் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு இண்டஸ்ட்ரியில் ஒரு பிரேக் வந்துச்சு. அதாவது வேலை இல்லாமல் நான் இருந்த ஒரே பீரியட் அப்போ தான். அப்போ என்ன நிலைநிறுத்திக்க நானே ஏதாச்சும் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் அப்போ தான் கிரி ஆரம்பித்தான். கிரியில் என்னென்னா அதாவது ஒரு நல்ல ஒரு பாட்டை வந்து தப்பான இடத்துல உபயோகப்படுத்துகிறோம். உதாரணமாக மன்னிச்சுக்கோங்க, சென்டிடி 8 திக்கும் கலைச்செல்வங்கள் யாவையும் கொண்டு வந்து சேர்ப்பிங்கிற மாதிரி இருக்கிற எல்லா கமர்ஷியல்ட்டையும் வச்சு ஒரு படம் பண்ணுவோம். ஏன்னா சர்வைவல். ஏன்னா நாங்கிறது வந்து நான் ஒருத்தன் இல்லை, என் குடும்பம் இருக்குது, என்ன நம்பி 25 டெக்னீஷியன்ஸ் ஃபேமிலியெல்லாம் இருக்காங்க. ஸோ அட் எனி காஸ்ட் ஜெயிக்கணும் அப்படி பண்ணினது தான் கிரி தான் வந்து எனக்கு ஒரு கமர்ஷியல் லாங்கிட்டிவிட்டி கொடுத்துச்சு. எல்லா காமெடியாக ஃபுல் கமர்ஷியல் சாங்காக கிராண்டியர் செட்டு லிரிக்கில் கையை வச்சுக்கிட்டு சும்மா இருடா வேறு வழி இல்லாமல் ஒரு படம் எடுத்தேன். அது பெரிய கமர்ஷியல் ஆச்சு. அதுதான் எனக்கு அந்த படத்தை பற்றி சொல்கிறது. நடிப்பில் பேசிக் அஸ்திவாரம் என்ன, எப்போ ஒருத்தங்க 2 கையும் மறக்கிறானோ அவன் நல்ல நடிகன் ஆகிறாங்கிறது. அந்த 2 கை தான் வந்து பெரிய 2 கையை மறக்கணும். இன்னும் நம்ம பெரிய ஆர்டிஸ்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கையில் தான் பிடிச்சிருப்பாங்க, குச்சி ஏதாவது வச்சுக்குவாங்க, இல்லை பேப்பர் வச்சுக்குவாங்க. ஏன்னா அந்த கை கான்ஷியஸ் இருந்துகிட்டே இருக்கும்.